ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்ராவலை பற்றியும் பார்க்க போகிறதில்ல, வேறு எந்த வீடியோவும் கிடையாது. ஆக்சுவலாக அன்பாக்சிங் மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே தான் இருக்குது அந்த பாக்ஸ், அதை கூட மறைக்காமல் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம துபாயிலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு ப்ராடக்ட் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். நம்மகிட்ட இருந்த எல்லா ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டேன். என்னெல்லாம் அப்படியே காமிச்சிடுறேன். அவ்வளோதான். ஓஸ்மோ பாக்கெட் 3 இதுதான் அது. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் நான் வந்து லேட்டஸ்ட்டாக தான் இதோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக, அதான் கண்ட்ரோல் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு குவாலிட்டி. ஸோ அதனால் இது வாங்கலான்றதுக்காக என்கிட்ட இந்த எல்லா GoPro 360 எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டு இதை நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இதில் அப்படியே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதில் தான் இருந்துச்சு கவர். இது வந்து கிரியேட்டர் காம்போ. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன வருன்றதை மட்டும் அப்படியே உங்களுக்கு காமிச்சு எடுத்து ஓகேவா. ரொம்ப மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்காது அன்பாக்சிங்கிற மாதிரி. ஏதோ சொல்லுவோம், வீடியோ எடுத்து போடுன்றதுக்காக எடுத்து போடுறோம். அவ்வளோதான். எடுத்த உடனே கேமரா எடுத்து காமிச்சிட்டேன். இந்த கேமரா அப்படி நிற்க வச்சுட்டு நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா பேட்ரி. இது வந்து கீழே வந்து அந்த ட்ரைபேடு, இதுக்கு ஒரு குட்டி ட்ரைபேடு கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைபேடை கனெக்ட் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த இடத்துல. இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி கேமராவுக்கு அதில் அப்படி மவுண்ட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரைபேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஃப்ரேமுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதை விட நமக்கு என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, கிரியேட்டர் காம்போவில் வந்து DJI Mic 2 இந்த ஒரே ஒரு மைக்கு மட்டும் நமக்கு வரும். இதோட ரிசீவர் வந்து இதிலே இருக்கும். ஸோ அதனால் அப்படி டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இதை வாங்குறாங்களே ஆக்சுவலாக. அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு ஒரு கேபிள், அப்புறம் இதில் வைக்க ஸ்பாஞ்சு இருக்கும். அந்த ஸ்பாஞ்சு ஆக்சுவலாக இது வந்து நம்ம லென்ஸ் வைக்க முடியும். இந்த இதில் கேமராவோட இதில் வந்து லென்ஸ் வந்து மாட்ட முடியும் நம்மளால். ஸோ அதுக்கான ஒரு லென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக அடுத்து இது ஒன்று. இது என்னதுன்னா, இதை வந்து இதில் வந்து இப்படி மவுண்ட் பண்ணுற மாதிரி, இப்படி மவுண்ட் பண்ணலாம். சேஃப்டிக்கு மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கேஸ் மாதிரி இருக்குது. இது வந்து கேஸ் மாதிரி யூஸ் ஆகும். அவ்வளோதான். வளர்றேன்னு நினைக்கிறேன். சரி, வளர்ட்டு போகிறேன். இது வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னா, வெளிச்சு லைட்டாக அப்படி தட்டினாலே அவ்வளோதான் கைஸ், ஆன் ஆகிடும். இதை வச்சு நம்ம இந்த இடத்துல உள்ள இது கிம்பிளை வச்சு கீழே மேலே ரைட்டு லெஃப்ட்டு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஸ்பெக்கெலாம் நிறையா இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் கிம்பிள் வேறு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஷேக் இல்லாமல் இதை வச்சு நிறையாவே ஷார்ட்லாம் எடுக்க முடியும். சினிமேட்டிக் ஷார்ட் கொண்டு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் புதுசாக வீடியோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இதை பற்றின ரொம்ப நல்ல டீட்டெயில் ரிவ்யூலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய இருக்குது யூடியூப்பில். ஸோ அதெல்லாம் அதை மாதிரி பார்க்கணும், நீங்கள் அங்கே போய் பார்த்துருங்க. ஜஸ்ட்டு வாங்கியிருக்கனால ஒரு வீடியோ எடுத்து போடலான்றதுக்காக நான் போடுறேன். ஓகே, அவ்வளோதான். இதோட ஷார்ட் மட்டும் அவங்க எடுப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்தனா எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஷேக் ஆகாது. இப்போ பாரு, நான் போகிற இடத்துக்குலாம் கேமரா வரும். நீங்கள் பாட்டில் ஒரு இடத்துல செட் பண்ணி 2 கேமரா ஆன் பண்ணிச்சு. 2 பேரும் 2 பக்கம் போனால் அதெல்லாம் ஒரு ஆள் தான் மாற்றணும். நான் போகிற இடத்துக்குலாம் திரும்பி